பஹாட்கஞ்ச் என்கிற ஒரு கிராமம் இருந்தது. அந்த ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் கட்டுற சமயத்துல 2 பேரு இறந்து போயிருப்பாங்க. அதனால அவங்க 2 பேரோட ஆன்மா அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும். அதே ஊர்ல மோகன் என்கிற ஒரு ஆள் இருந்தான். ரொம்பவே கேவலமான ஒரு ஆளு. என்ன நண்பர்களே, நம்ம எக்ஸாம் தான் இப்ப முடிஞ்சு போயிருச்சுல்ல, அதனால நம்ம எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு வரலாமா? கண்டிப்பாப்பா. நீ எங்க போலாம்னு சொல்லு. எங்க போகணும்னாலும் சரி நம்ம போலாம். ஆனா கல்லு, நீ கொஞ்சம் பாத்து வா. உங்க அப்பா ஏற்கனவே ஒரு பெரிய கஞ்சன், அப்புறம் நீ அவரை விட ஒரு பெரிய கஞ்சன். ஏன் நான் என்ன பணத்தை கொண்டு போய் எரிக்கவா போறேன்? அட நீ எதுக்குப்பா இப்ப தேவையில்லாம கோவப்படுற? சரி, இப்ப ட்ரிப் போலாம்னு தான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம சண்டை போடாதீங்க. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கோவாவுக்கு போலாம். அங்க பொண்ணுங்க கூடலாம் சேர்ந்து நம்ம சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? ஓஹோ, சரி சரி, நம்ம இன்னைக்கு ராத்திரியே கிளம்பலாம். என்னால கண்ட்ரோல் வேற பண்ணவே முடியல. ஜாலி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி பிளாட்ஃபார்ம்ல மீட் பண்றாங்க. அட, இந்த பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் காலியா இருக்குல்ல? ஆனா வழக்கமா ரயில்வே ஸ்டேஷன்ல எப்பவுமே ரொம்ப அதிகமா கூட்டம் இருக்கும் தானே? அட என்னப்பா மோகன், நீ இவ்ளோ பெரிய பயந்தாங்கோலியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணாகாது, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஒண்ணுமே சாப்பிடாமலாம் கோவா போறது. வாங்க போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரலாம். அதுக்குள்ள நான் ஏதாவது சீட்டு கிடைச்சதுன்னா பாக்குறேன். மோகன் மற்றும் கல்லு சமோசா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சமோசா விக்கிறவங்க கிட்ட போறாங்க. சமோசாக்காரர்கிட்ட சமோசாவை பேக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்லுக்கு அர்ஜென்ட்டா போக வேண்டிய நிலைமை. அட, எனக்கு ரொம்ப அதிகமா யூரின் அர்ஜென்ட்டா வருதுப்பா. நான் போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்க டாய்லெட் வேற எங்க சுத்தி பார்த்தாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஐயோ, அதனால தான் சொன்னேன் தண்ணியே கம்மியா குடின்னு. எப்ப பார்த்தாலும் தண்ணி அதிகமா குடிச்சிட்டு இருக்க, வாஷ்ரூம் போய்கிட்டு இருக்க. இங்க பாரு, இங்கேயே எங்கேயாவது பக்கத்துல போய் நீ யூரின் பாஸ் பண்ணிட்டு வா. அதுக்குள்ள நான் சமோசா வாங்கிட்டு ட்ரெயின்ல போய் உட்காந்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் தூரம் போய் 2 கல்களுக்கு நடுவுல அவன் போக ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியாது இன்னொரு பக்கம் தான் இறந்து போனா அவங்க 2 பேரோட ஆவியும் இருக்குன்னு. அந்த 2 பேங்களும் எப்பவுமே அந்த கல்லு மேலதான் உட்காந்துருக்கும். இதை விட ரொம்ப நிம்மதியான ஒண்ணு இந்த உலகத்திலேயே இல்ல. அந்த நேரத்துல யாரோ ஜோரா அவனை அடிக்கிறாங்க. அப்ப அவன் கீழே விழுந்துடுறான். அவன் டாய்லெட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கல்லுல இருந்து புகை வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கல்லு அந்த ட்ரெயினுக்குள்ள வந்து உட்காந்துடுறான். மோகன் மற்றும் பிரதீப்க்கு நடந்த கதையை அவன் சொல்லிட்டு இருந்த நேரத்துல அவங்க அதை கேட்டு கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அட என்னப்பா ஜோக் பண்ணிட்டு இருக்க? இது டூ மச்சா இல்ல? உன் கற்பனைக்கு அளவே இல்லையா? இரு, இப்ப நானும் பிரதீப்பும் போறோம். அங்கேயே போய் நாங்களும் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனா வேணும்னே இவங்க 2 பேரும் அங்க போறாங்க. அதே இடத்துல அவங்க 2 பேரும் டாய்லெட் பண்ணிட்டு வராங்க. ஆனா எதுவுமே அவங்க நினைச்ச மாதிரி நடக்காது. அதுக்கப்புறம் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. கல்லு நடு ராத்திரில எந்திரிச்சிடுறான். ட்ரெயின் கூட ஒரு சைலண்டான இடத்துல நின்னுகிட்டு இருக்கு. அப்ப கல்லு பாக்குறான், ஒரு பேயி மோகன அவனோட கழுத்தை பிடிச்சு மேல தூக்கி இருக்கும். அத பார்த்து அவன் பயந்து போயிடுறான். வெளியே ஓடி போறான். வெளியே போய் பார்த்தா பிரதீப் மேல இன்னொரு பேய் உட்கார்ந்து இருக்கு. அத பார்த்து அவன் இன்னுமே ஷாக் ஆயிடுறான். அவனுக்கு என்ன பண்ணணும்னே புரியல. அவன் ரொம்ப பயந்து போயிருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ காப்பாத்துறதுக்காக அவன் அந்த பக்கம் ஓடி போறான். ட்ரெயின்ல இருந்து இறங்கி அவன் பாக்குறான். அட என்ன இது, எல்லாரும் எங்க காணாம போயிட்டாங்க? என் நண்பர்கள் எல்லாம் எங்க போனாங்க? ஐயோ, நாங்க இப்ப எங்க இருக்கோம்? என்ன இடம் இது? அப்ப அந்த 2 பேயும் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. அதுக்கப்புறம் சொல்லுது, நாங்க இருந்த இடத்த நீ நாசனமாக்கிட்ட. உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம். உன்னை கண்டிப்பா சாகடிக்க போறோம். உன் ரத்தத்தால கல்ல கழுவ போறேன் அப்படின்னு சொல்லி பேயி அந்த கல்லோட கைய பிடிச்சுக்குது. கல்லு ஜோரா கத்த ஆரம்பிக்கிறான். காப்பாத்துங்க, யாராவது தயவு செஞ்சு வந்து எங்களை காப்பாத்துங்க. ஐயோ, இந்த பேய்கிட்ட இருந்து தயவு செஞ்சு எங்களை யாராவது காப்பாத்துங்க. இந்த பேய்கிட்ட இருந்து தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஜோரா கத்திக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல அவனோட ஃப்ரெண்ட் ஜோரா அவன் முகத்து மேலே ஒரு அடி கொடுப்பான். கல்லு எந்திரிக்குவான். மோகன் மற்றும் பிரதீப் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அட என்னப்பா ஆச்சு கல்லு, எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க? எப்படியும் நீ ரொம்ப தைரியமான ஆளாச்சே. என்ன கனவு கண்டுட்டு இருந்தியா? அதுக்கப்புறம் கல்லு அவன் கனவுல வந்த எல்லா விஷயத்தையும் அவங்க 2 பேருக்கிட்டையும் விவரிச்சு சொல்லுவான். அது கேட்டு மோகன் மற்றும் பிரதீப் பயந்து போறாங்க. அட என்னப்பா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க?
ஒருவேளை நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா அப்ப அந்த 2 பேயும் நம்மள சும்மா விடாதே. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அதே ட்ரெயின்ல தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஹோட்டல்ல தூங்கிட்டு இருந்த நேரத்துல அந்த 2 பேயும் பிரதீப் முன்னாடி போய் நிக்குது. யாரு நீங்க யாரு? அப்புறம் நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களால எங்க வேணாலும் வர முடியும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க உன்னோட உயிரை எடுக்கிறதுக்காக தான் வந்தோம். உங்க நண்பர்கள் பண்ண தப்புக்கு நீதான் தண்டனை அனுபவிச்சாகணும். அப்படின்னு சொல்லி பிரதீப்பை இழுத்து அவங்க கீழே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் அவன் மேல உட்கார்ந்து அவனோட ரத்தத்தை குடிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் மாயமாயிடுறாங்க. அந்த நேரத்துல பிரதீப் மற்றும் கல்லு அங்க வராங்க. பிரதீப்போட உடலை பார்த்து பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் அழ ஆரம்பிக்கிறாங்க. அட பிரதீப், என்னாச்சு? யார் உன்னை கொன்னது? அதுவும் இவ்ளோ மோசமான முறையில? அப்ப கல்லு சொல்லுவா, எனக்கு என்னமோ இது அந்த பேயோட வேலையா இருக்குமோன்னு தோணுது. கண்டிப்பா அந்த பேயி நம்ம 2 பேரையும் உயிரோட விடாது. அதுதான் நம்மள பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நாம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். ஆமா, சீக்கிரமா வீட்டுக்கு போறதுதான் நல்லது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மோகன் மற்றும் கல்லு அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் நடந்த எல்லா விஷயத்தையும் வீட்ல சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கேட்டதும், மகனே கல்லு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. அது 2ம் அதிருப்தியான ஆத்மா. அதோட ஆசைகள் தீராததாலதான் அது எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப அத சாந்தமாக்கியே தீரணும். சரி, நீ போய் படுத்து தூங்கு. நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தீனா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் கல்லு வீட்ல படுக்கலாம் அப்படின்னு போயிடுறான். இன்னொரு பக்கம் மோகன் வீட்ல தூங்கிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல அந்த 2 பேயும் அவன் முன்னாடி போய் நிக்குதுங்க. எப்படிரா தூங்குற? எங்கள அங்க நாசனமாக்கிட்டு வந்து சந்தோஷமா நீ தூங்குறியா? அப்படின்னு சொல்லி அந்த பேய் அவனை ஜோரா எட்டி ஒதுக்கிது. மோகன் கீழே விழுந்துடுறான். அப்புறம் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். யாரது? அப்படியே கொன்னுடுவேன். யாரது என்னை எட்டி உதைச்சது? ஆனா அவன் அந்த பேய பார்த்த உடனே பயந்து போறான். அவனோட வாயிலிருந்து வார்த்தையே வராது. அது தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான். தெரியாம தான் நான் வந்து உங்க வீட்டு முன்னாடி யூரின் பாஸ் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஏய், நல்லா தூங்குறியா? நீ வேணும்னு தன்னடா அங்க வந்து பண்ண அப்படின்னு சொல்லி பேயி ரொம்ப கோவமா அவனை அப்படியே 2 துண்டா வெட்டி போட்டுடுது. அதுக்கப்புறம் அவனோட ரத்தத்தை கூட விடாம குடிச்சிடுது. இன்னொரு பக்கம் தீனாநாத் ஒரு மந்திரவாதி கிட்ட போய் நடந்தது சொல்றாரு. இங்க பாருங்க, உங்க பையன் பண்ணது என்னமோ ஒரு பெரிய தப்பு தான். இப்ப நீங்க அவனை காப்பாத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க முதல்ல அந்த இடத்த கிளீன் பண்ணுங்க. அப்புறம் அங்க பூஜையும் அர்ச்சனையும் பண்ணுங்க. அப்போதான் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். அப்போதான் அந்த ஆத்மாக்கள் உங்களோட பையனை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க பாபா. ஆனா என் பையனை காப்பாத்தினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் தீனாநாத் மந்திரவாதி அதுக்கப்புறம் கல்லு அந்த இடத்துக்கு போறாங்க. கல்லு அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். கல்லு அந்த இடத்த கழுவ ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல அந்த 2 பேயும் அங்க வருது. வந்துட்டியா? உனக்காக தான் காத்திருந்த. உன்னோட நண்பர்கள் 2 பேரும் போயிட்டாங்க. நீங்க என்ன பண்ற கல்லு? நீயும் போ. என்ன தயவு செஞ்சு நீங்க மன்னிச்சிருங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான். இனிமே நான் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ண மாட்டேன். அப்புறம் இங்க இருக்கிற மத்தவங்க கிட்டயும் இத பத்தி நான் சொல்லி வைக்கிறேன். அக்கம் பக்கத்துல இருக்கிற எந்த இடத்துல யூரின் பாஸ் பண்ணாம இடத்த கிளீனா வைக்கணும்னு சொல்லி கொடுக்கறேன். அப்புறம் யாரால உங்க 2 பேரோட வாழ்க்கையும் இப்படி நாசமா போச்சோ அவங்களுக்கு நான் தண்டனையும் வாங்கி கொடுக்கறேன். இனிமே எதுவுமே நடக்காது. மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்ல. அங்கேயும் இங்கேயும் அழுக்கு பண்றத உன்ன மாதிரி ஆட்கள் பரவாயில்ல நினைச்சிட்டு இருக்கீங்க. உன்னோட சாவு அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கும். அந்த நேரத்துல இன்னொரு பக்கம் மந்திரவாதி பூஜை பண்றதுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. அதனால அவங்க 2 பேரையும் அவரை பந்திச்சிடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே
அந்த இடம் அப்படியே க்ளீன் ஆயிடுது. அதுக்கப்புறம் தாந்திரிக் அந்த பூஜைய முடிக்கிறாரு. அந்த 2 பேய்களும் அந்த இடத்துல இருந்து மாயமாயிடுதுங்க.